அபி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது ராகவ மதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. ராகவ் யோசிக்கிறாரு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம், இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? அபி கிட்ட சொன்னாலும் அபி கேட்க மாட்டா. ஆனால் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ராகவ் யோசிக்கிறாரு. உடனே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அந்த பத்திரிக்கையாளர்கிட்டலாம் சொல்கிறாங்க, இங்கே இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீட்டு அட்ரஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாரு ராகவ். அவங்களும் ஓகே நாங்கள் வரோம், நாங்கள் வந்து பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே பாரு அபி, இனிமேல் உன்னால் தப்பிக்கவே முடியாது. எனக்கு மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நீ நினைக்கிற. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே ராகவ் யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே பேட்டி எடுக்க எல்லாருமே வராங்க. வந்தவொடனே என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டி, அஞ்சலி, முரளி எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ராகவை கூப்பிடுறாங்க. ராகவும் வந்து அங்கே பேட்டி கொடுக்கறதுக்காக அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட தான் அபி இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சின்ன வயசுலேயே நல்லா ஒர்க் பண்ணவங்க, நல்ல சாதனை பண்ணவங்க. நீங்கள்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவ் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காரு. அபி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. என்ன இப்படி பேட்டி எடுக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், எதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கூட இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அபி எதுவுமே சொல்லவே முடியல. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் நீங்கள் எதுக்காக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு நிஜம் எது இங்கே நடக்குதோ அங்கே எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது, தெரியாமல் நீங்கள் வந்து கேட்காதீங்க. இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறதுலாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் 2 பேருக்குள்ளே எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் பிரியறோம். நீங்கள் எதுக்கு தேவையில்லாத கேட்டுட்டு இருக்கீங்க? இவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன்னா, எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் எதுக்காக கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இங்கே நிற்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்படியே அங்கேருந்து அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே போகிறாங்க. ராகவ் யோசிக்கிறாரு, என்ன இது, நாம் போட்ட பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போகுது. இந்த பத்திரிகையாளர்களை வர வச்சதே நாம தான். ஆனால் இந்த அபி ஏதோ ஒன்று பேசி திருப்பி அனுப்பிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது, இந்த கல்யாணத்தை எப்படி தான் தடுத்து நிறுத்துறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அப்படியே அபியும் உள்ளே போகிறாங்க. அபி உள்ளே போனோடனே அப்படி கோவமாக வருது அணுக்கு. இங்கே பாரு அபி, இங்கே நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இந்த குடும்பத்தோட மானத்தை நீ காப்பாற்றணும்னு சொன்ன, கடைசியில் எப்படி பாரு, எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு பாரு, அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, இப்படி தான் நீ நடந்துப்பியா? எதுக்காக அபி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமாக அபியை திட்டுறாங்க. அபி எதுவுமே பேசவே முடியல. எனக்கு தெரியாது இப்படி பேட்டி எடுக்க வருவாங்க, இப்படி கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, தெரிஞ்சுக்கணும், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவருக்கு எதனா ஒன்றா கண்டிப்பாக எல்லாரும் கேள்வி கேட்க வருவாங்க. இதெல்லாம் தெரியாமல் நீ எதுக்கு உன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிற? அம்மா அப்பா சொல்கிறதையும் கேட்க மாட்டேற, பாட்டி சொல்கிறதையும் கேட்க மாட்டேற, நாங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேற, நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் செய்கிற. இதனால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? பாரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் பாரு. அங்கே அவரால் ஒரு பதில் கூட சொல்லவே முடியல. நீ பண்ணுறதுலாம் சரியாகவே இல்லை, எங்கள் யாருக்குமே நீ பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படியே கோவமாக திட்டுறாங்க. எதுவுமே பேசவே முடியல, அப்படியே அமைதியாக இருக்காங்க அபி. பாட்டிக்கும் கோவம் வருது. என்ன அபி, என்ன நீ பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா? எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? அங்கே பாரு எப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க. இந்த குடும்பத்தோட மானத்தை இப்படி தான் நீ காப்பாற்றுவியா? எனக்கு என்னவோ தெரியல. நான் ஒரு பெரிய மனுஷன் இந்த வீட்டில் இருக்கான்ற எண்ணம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட இல்லை. எல்லாருமே உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக உள்ளே போகிறாங்க. அஞ்சலிக்கும் அப்படியே டென்ஷனாக இருக்குது. இங்கே பாரு அபி, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க. அபி எதுவுமே பேசவே இல்லை, அவங்களும் உள்ளே போகிறாங்க. அப்படியே முரளி மட்டும் சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாரு. அப்படியே சுந்தரியும் சிரிச்சிட்ருக்காங்க. என்னத்த, ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கணும் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு பிடிச்சி பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பேட்டி எடுத்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவங்களை நல்லா பிரிக்கணும்னு நான் நினச்சா ஒன்றுமே நடக்கலை. அந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார்.
திட்டுறாரு. ஆமாம் முரளி, நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஆனால் ஒரு சான்ஸ் கிடைக்கும். இவங்க 2 பேரும் அவமானப்பட்டு அசிங்கப்படுற நாள் சீக்கிரமா வரும். நீ கவலையே படாத. இந்த அளவுக்கு வந்திருக்குல்ல, கண்டிப்பா மதுக்கும் ராகுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் இந்த அபி வீட்டை விட்டு வெளியே போவா. அவ இங்க இருந்தா நல்லதே கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. அத்தை, எந்த பிளானா இருந்தாலும் சீக்கிரம் போடுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இவங்க 2 பேர் எப்பவுமே சேர்ந்துடவே கூடாது. நம்ம கொஞ்சம் கூட அசால்ட்டா இருக்கவே கூடாது. அப்பதான் இவங்கள பிரிக்க முடியும். நாம போயிட்டு மதுக்கிட்ட பேசணும். எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கணும். மது, இங்கே பாரு, நீ ராகவ விட்டு பிரியவே கூடாது. நீ ராகவ கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அத்தை. அதுதான் நல்லது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரி வா போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி முரளி 2 பேருமே போகிறாங்க. மது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மது, பேட்டி எடுத்ததை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கும் கஷ்டமாக தானே இருக்குது. ராகவ் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மது சொல்கிறாங்க. ஏம்மா, நீ எதுக்காக கஷ்டப்படுற? அப்படிலாம் நீ கஷ்டப்படவே கூடாது. அப்படி கேள்வி கேட்டால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் இவங்க 2 பேர் பிரிய போகிறாங்க, நீ அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அப்படி தெரிஞ்சாதான் உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, இந்த வீட்டோட மானமே போகிற மாதிரி இருந்துச்சுல்ல அப்படின்னு மது சொல்கிறாங்க. மானம்லாம் ஒன்றை என்னம்மா போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். இது தெரியறதோ நல்லது தான். இங்கே பாரு மது, இதெல்லாம் பார்த்து உன் மனசு எந்த காரணத்து கொண்டும் நீ மாற்றிக்காத. நீ ராகவுக்கு தான் பிறந்தது, கரெக்டாக? நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ராகவ் உன்னை தவிர யாரையுமே நினைக்க மாட்டான். அவன் மனசு முழுக்க நீ தான் இருக்க. விடவே விடாத. இந்த சான்ஸ் போனால் திரும்ப உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ ராகவை நல்லா பிடிச்சிக்கோ, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ. இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, ராகவ் என் மனசு முழுக்க ராகவ் தான் இருக்கார். அவர் எப்போவுமே இருப்பார். நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மது சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ கஷ்டப்படாதம்மா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நடக்குது, சரியா? எல்லாமே நல்லதாக எடுத்துக்கோ. ஆனால் ராகவ மட்டும் எப்போவுமே விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுந்தரி முரளி 2 பேருமே அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. யோசிக்கிறாங்க. ஆமாம், ராகவ் எனக்கு தான். நான் கண்டிப்பாக அந்த சான்ஸை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னோட ராகவ் எனக்கு தான். யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதுவும் நினச்சிட்டு இருக்காங்க. ராகவ் அப்படியே டென்ஷனாக உள்ளே இருக்காரு. என்ன, நாம் போட்ட பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வந்தவொடனே ராபியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே கோவமாக வருது ராகவுக்கு. பேசவே இல்லை, அப்படியே ஓரமாக நிற்கிறாரு. என்ன என்ன இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஏன், உனக்கு எப்படி இருக்குமா? எப்படி அசிங்கப்படுத்தினாங்க பார்த்தல்ல? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? பாட்டிக்கு, அக்காவுக்கு, எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு வலியை கொடுக்கும். நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்து இதை தான் பண்ணணும் நீ கட்டாயப்படுத்துகிற. ஆனால் இதனால் வர பிரச்சனை எல்லாமே யார் யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கத்துறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே கத்திக்கிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழ்ந்துட்டீங்கல்ல, இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஒரு சாய்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கட்டாயப்படுத்தியாவது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே உங்களுக்கு கிடையாது. அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, நானும் அவங்கள வர சொன்னேன். அவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அபி. ஆனால் நீ எடுத்திருக்க முடிவு எல்லாமே தப்பாக இருக்குது. என்னோட வாழ்க்கையை பற்றி நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் திட்டுறாரு. என்ன எப்போ பார்த்தாலும் என் மேலேயே நீங்கள் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ண தப்பு எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் தேவையில்லாத என்னை கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க, புரியுதா? நீங்கள் மதுவோட சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க. அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் என்னையே நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. தப்பு பண்ணதெல்லாம் நீங்கள், நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, தயவு செய்து நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவமாக போகிறாரு. அபியும் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்காரோ தெரியல. இன்றைக்கி என் வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. நானும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து ஆகாஷ் வராரு. வந்த உடனே கேட்குறாரு, என்ன நீங்கள் எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆகாஷ் விடுங்கன்னு சொல்கிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? அபி பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது. அந்த மீடியா எல்லாருமே வந்திருக்காங்க, வந்து பேட்டி எடுக்கிறாங்க. எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த அபி கொஞ்சமாவது கேட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அனு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் அவங்க 2 பேருக்குள்ளே போயிட்டுருக்கு, அதை மறைக்கிறாங்க. அந்த விஷயம் என்னென்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை தான் எதுவுமே அவள் என்கிட்ட பேசவே மாட்டாளே, என்கிட்ட பேசினா தானே நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரி, நான் போய்ட்டு அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ஒரு வாட்டி அபியை கூப்பிட்டு நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை போய் செய்யுங்க. நம்ம எல்லா வகையிலையும் நம்ம இது பண்ணலாம். ஏதாவது ஒரு வகையில் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நம்ம நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே அனு போகிறாங்க.
வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. அனு போனோடனே வாம்மா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அங்கே அந்த அபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா? எதுவுமே எங்களால் தாங்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அவள் பண்ணுறது தப்பு சரின்னு கொஞ்சமாவது அவளுக்கு புரியுதா இல்லையா எதுவுமே எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன நடந்தது? நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அத்தை அப்பா எல்லாருமே கேட்குறாங்க. இல்ல. இன்னைக்கு வந்து பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வந்தாங்க. வந்து பேட்டி எடுத்தாங்க. நீங்க எதுக்காக அபின்றவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? நீங்க மது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எதுக்காக நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? எல்லாமே கேட்குறாங்க. அவரால எதுவுமே சொல்லவே முடியல. ரொம்ப அசிங்கமா போச்சு. இந்நேரம் டிவிலாம் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நாங்க ஏதோ பேசி அனுப்பி வச்சுட்டோம். எதுக்காக இந்த அபி இப்படி பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அனு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே அபி எங்ககிட்ட சொல்லிட்டா. ஆனா உன்கிட்ட எங்களால சொல்ல முடியல அனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆனா அனுகிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா கூட தூக்க மாட்டிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அபி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்றாங்க. என்னது? என்னம்மா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? அப்படின்னு அனு அப்படியே பதர்றாங்க. இல்லம்மா இல்ல ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள நாங்க இறக்கிட்டோம். அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அபியும் அப்பதான் கூட தான் இருந்தா. அபிகிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் நீ பண்ணாத. என்னால தாங்கவே முடியல. நான் செத்துருவேன்னு சொன்னாங்க. எல்லாமே பேசிட்டோம்மா. ஒண்ணுமே பண்ண முடியல. சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க. என்னம்மா எதுக்காகம்மா நீ தூக்கலாம் மாட்டிக்கிற அளவுக்கு போன? ஏம்மா நீ இப்படிலாம் நடந்துக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அனு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இல்ல அனு எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இனிமே நான் அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த மாரிலாம் பண்ணியிருக்க கூடாது. தயவு செய்து இப்படிலாம் இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க இல்லன்னா நாங்க 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு அனு சொல்றாங்க. இல்லம்மா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ வருத்தப்படாத அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்க அபிய இன்னொரு வாட்டி கூப்பிட்டு அமைதியா உட்கார வச்சு பேசுங்க. பேசினா மட்டும் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அபி பண்றது யாருக்குமே தாங்க முடியல. அங்க பாட்டி பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவங்க எதுவுமே பேசவே மாட்றாங்க. நான் பெரிய மனுஷன் ஒருத்தி வீட்ல இருக்கேன்றது எண்ணமே உங்களுக்கு இல்லையான்னு கேட்குறாங்க. ரொம்ப பாவமா இருக்கு. அது மட்டும் இல்ல. அஞ்சலி அக்காவும் அப்படியே டென்ஷனாவே இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க கூப்பிட்டு பேசுங்க. இத எப்படியாவது சரி பண்ணுங்க. 2 பேரோட கல்யாணம் கண்டிப்பா நடந்துறவே கூடாது. அப்படி நடந்துட்டா யாராலயுமே இது தாங்க முடியாது. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அத சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் நான் வந்து அபிய கூப்பிட்டு நான் பேசுறேன். நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாரு. அங்கருந்து அனு போறாங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அபி எதுக்காக இப்படி பண்றான்ற விஷயத்த நம்மகிட்ட கிளியரா சொல்லிட்டா. இனிமே நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. என் பொண்ணு இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைய அழிச்சு வாழற பொண்ணே கிடையாது. நான் அப்படி வளர்க்கவும் இல்ல. மதுவோட சேர்ந்து அவர் வாழ்ந்துட்டாரு. வாழ்ந்துட்டு போட்டும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். என் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும். நான் நல்லா பார்த்துப்பேன். என் பொண்ணு எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் புரியுது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அபிய நெனச்சா. இனிமே அபி என்ன பண்ண போறா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை, அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே அபிய நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்கு அப்படியே கோவமா வருது. அபிய கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசுறாங்க. "இங்க பாரும்மா அபி, நீ பண்றது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோ. சொந்தக்காரங்க எல்லாருமே இங்க வராங்கன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். அதனால இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுரு. நீ கண்டிப்பா கோர்ட்டுக்கு போகக்கூடாது. டிவோர்ஸ்லாம் வாங்கக்கூடாது. நான் சொல்றேன்ல நீ கேட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கட்டாயப்படுத்துறாங்க. அபி அப்படியே யோசிக்கிறாங்க. "இல்ல பாட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, இனிமே நான் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. தயவு செய்து நான் பெரியவங்க. நான் சொல்ற பேச்ச நீ கேளு" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "அதுக்கு மேல உன் இஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கோவமா போறாங்க. யோசிக்கிறாங்க அபி. என்ன பண்ணலாம்? தயவு செய்து யாருமே என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எதுக்காக என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடலாமா? இந்த டிவோர்ஸ் இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் பேட்டியெல்லாம் எடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. சரி நம்ம போய் லாயர ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. போயிட்டு லாயர பார்க்குறாங்க. "வாம்மா உள்ள வா" அப்படின்னு அபிய கூப்பிடுறாங்க. "இங்க பாருங்க, எங்கள வந்து கோர்ட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களால இப்போ இந்த வாட்டி கோர்ட்டுக்கு வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. இத கொஞ்சம் தள்ளி போட முடியுமா?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? நீ தான் எனக்கு வந்து உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட. அதனால கூப்பிட்டுருக்காங்க. நீ போய் தானே ஆகணும். அதுவும் ஃபர்ஸ்ட்டே போனா தப்பா போயிடுமே" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாங்க. "இல்ல வீட்ல கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கு. என்னால அத கொஞ்சம் சரி பண்ணிட்டு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "சரிம்மா ஓகே. நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் டேட்ட தள்ளி வைக்க சொல்றேன். நான் கேட்டு பார்க்குறேன். நான் வந்து அப்ளை பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க லாயர் சொல்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அபி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. "இல்ல பாட்டி இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. பாட்டி அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே அபி உள்ள போறாங்க. போனோனே ராகவ் கேட்குறாரு. "என்ன எதுவுமே பண்ணலன்னு சொல்ற? கோர்ட்டுக்குலாம் போக மாட்டேன்னு சொல்ற? என்ன முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு.
இப்போதைக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் லாயரை போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தள்ளி போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஓ, தள்ளி போட சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் பாட்டியை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அவமானமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் போய் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஓ, நாங்கள் சொல்லும் போதெல்லாம் உனக்கு அது பெருசாக தெரியலையா? இப்போ தான் தெரியுதா? இப்போ தான் யோசித்து முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு ராகவ் அப்படியே கோவமாக பேசுகிறாரு. இதனால் என்னென்ன நடக்கும் தெரியுமா? என்னோட பிஸ்னஸ் கூட பாதிக்கும் தெரியுமா? என்னை கெட்டவன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன என்ன கெட்டவன்னு சொல்லிடுவாங்க? உண்மை அதுதானே? நீங்கள் 2 பேரும் தானே சேர்ந்து வாழணும். இங்கே பாருங்க, இப்போ நான் பண்ணலை, கொஞ்சம் தள்ளி தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் உங்கள் கூடலாம் வாழவே மாட்டேன், உங்கள் கூடலாம் நான் இருக்கவே மாட்டேன். நீங்கள் மதுவோடு தான் சேர்ந்து வாழணும், உங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. உன்னை திருத்தவே முடியாது அபி. என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. என் மனசு உன்னை மட்டும் தான் தேடுது. அதை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்ற? மதுவோட நான் சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிற, அது உண்மையா? தெரியலையே. அது கூட எனக்கு தெரியாது. நீ சொன்னதை வச்சு நான் நம்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்காக தான் நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் சரி சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதுவை கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அது எதுவுமே எனக்கு உண்மையானு தெரியாது அப்படின்னு ராகவ் அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. என் மனசு என்னவோ நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அபி, நீ என்னை விட்டுட்டு போயிட்டா என்னால் வாழவே முடியாது அபி. என் மனசு முழுக்க நீ தானே அபி இருக்க. நீ ஏன் அபி அதை புரிஞ்சிக்கவே மாட்ற? என் காதலை உன்கிட்ட வெளிப்படுத்தணும், உன் கூட வாழணும்னு எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? அது எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அபியும் டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. முரளி அப்படியே டென்ஷனாக இருக்கார். என்ன இது ஒன்றுமே புரியல. எதுக்காக அபி திடீர்னு பாட்டிக்கிட்ட வந்து இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கேருந்து வராங்க சுந்தரி. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த அபி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதான் எனக்கும் புரியல. இவ என்ன யோசிச்சிருக்கா? ஒன்றுமே புரியலையே. எதுக்காக இவ வந்து நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறா? அப்போ இவ டிவோர்ஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி ஒரு மாதிரி கடுப்பாகிறாங்க. விடக்கூடாது அத்தை, விடக்கூடாது, கண்டிப்பாக விடக்கூடாது. எப்படியாவது அபி ராகவ் கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும், வாங்கி மதுவை கல்யாணம் பண்ணணும். இதுதான் என்னோட எண்ணம். இது எதுக்காக, எந்த காரணத்துக்கு கொண்டும் இது தடைப்படவே கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கடுப்பாக்குறாரு. எனக்கும் பார்க்கலாம் இரு, என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் நமக்கு புரியும். அவள் ஒன்று ஒன்றா சொன்னாதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது அபி வந்து டிவோர்ஸ் பண்ணணும், பண்ண வைக்கணும் அத்தை, ஏதாவது ஒன்று பண்ணணும் அத்தை அப்படின்னு முரளி அப்படியே டென்ஷனாக சொல்கிறாரு. பார்க்கலாம் விடு, நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காது சரியா? இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நீ ஆகிற டென்ஷனே எனக்கு அதிகமாக இருக்குது. உன்னை பார்த்து பார்த்து எனக்கே பிபி எல்லாமே வந்துடும் போல இருக்குது. நீங்கள் எதுக்காக இப்படி கடுப்பாகிற? ஆமாம் அத்தை, பின்ன நான் கடுப்பாகாமல் என்ன ஆகுவேன்? அபி என்னோட அபி அத்தை. அபி சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நான் பண்ணாத பிளான் இல்லை. எல்லாத்துலேயும் அந்த அபி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதாவது ஒரு வகையில் அவள் வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் அவள் மனசை மாற்றி நான் அவள் கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும். இந்த அஞ்சலி கூடலாம் வாழவே முடியாத அத்தை, போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நான் ரூமுக்கு போனேன்னு வச்சுங்களேன், ஒரே ராகவ் புராணம் தான். அபி ராகவ் அவங்க 2 பேர் கதையை நான் கேட்டு 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 எனக்கு தலையே பிடிச்சிரும் போல இருக்க அத்தை. என்னால் தாங்கவே முடியல. இந்த அஞ்சலி அவ்வளோ கடுப்பேற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரி விடு விடு, நீ டென்ஷன் ஆகாத. நாம் 2 பேர் சேர்ந்து பேசுகிறத பார்த்தா அவ்வளோதான், நம்ம கதையும் முடிஞ்சிடும். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரி போகிறாங்க. அப்படியே முரளி உள்ளே போகிறாரு. போனோடனே அஞ்சலி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படிலாம் நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ கடவுளே, இவகிட்ட வந்து மாட்டிக்கன்னா, இவ சொல்கிற புராணத்தை வேற நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இவகிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். ஏற்கனவே நானே கடுப்பில் இருக்கேன், இவ வேற இன்னும் கடுப்பேற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு. என்னங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்களா? எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஆமாம் அஞ்சலி, நானும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்காக இந்த அபி இப்படி பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு தான் நான் நினச்சேன். கடைசியில் இவங்க பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, நான் வந்து டிவோர்ஸ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அபி சொல்லிட்டு போகிறாங்க, இப்போதைக்கு நான் டிவோர்ஸ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா, கரெக்டு தான். ஆனால் இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கணும், இந்த எண்ணத்தோடையே இருக்கணும். கண்டிப்பாக மாறவே கூடாது. ராகவோட அபி சேர்ந்து வாழணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இவ வேற எப்போ பார்த்தாலும் அபி ராகவன்னு என்னை கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கா. சேர்ந்து வாழணும்னு சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே மூளைலாம் அப்படி சூடாகுது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஐயோ ஆண்டவா, இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு.
சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கடவுளே எப்படியாவது அபியோட மனசை மாற்றி ராகவோட சேர்ந்து வாழவே தயவு செய்து அவங்கள ஒன்றும் பண்ணிடாத. அவன் மதுலாம் வேண்டாம், மதுவோட சேர்ந்து ராகவ்லாம் வாழவே கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நடந்தா வீட்டில் இருக்க யாருக்குமே நிம்மதியே இருக்காது. பாட்டி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச மருமக அபி. அபி இருந்தா மட்டும் தான் இந்த வீடு நல்லாருக்கும். எங்க அம்மா, அப்பாவோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்தது. கண்டிப்பா அபி தான் ராகவோட வாழணும். மதுலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி ஒரு மாரி டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அபி அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? பாட்டிக்கிட்ட இப்படி சொல்லிட்டோம். டிவோர்ஸையும் தள்ளி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி எப்படியாவது மது, ராகவ சேர்ந்து வாழற மாதிரி நம்ம பண்ணிடணும். எந்த காரணத்துக் கொண்டும் இந்த பாட்டி குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துறக்கூடாது. எந்த ஒரு தப்புமே நடந்துறவே கூடாது. 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும். அம்மா, அப்பாவுக்கு ஒரு வழியா உண்மைய சொல்லி நம்ம புரிய வச்சுட்டோம். அதனால அவங்க எந்த தப்பும், எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. தைரியமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. ஆனா மதுக்கிட்ட போய் நம்ம ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம். எப்படியாவது ராகவ மது கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ண வைக்கணும். அதுதான் நம்மளோட முயற்சி பண்ணணும்.